Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து ஃபார்ம் 10E நான் என்ன அந்த 10E எதுக்காக ஃபைல் பண்ணணும், அதனால நமக்கு வந்து என்னென்ன டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டாக்ஸ் ரிலேட்டடான ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். First of all, what is Form 10E? Form 10E நம்ம வந்து tax reliefக்காக section 89ல claim பண்ணிக்கணும்னா Form 10E வந்து fill பண்றது mandatory as per Income Tax Act 1961 படி. Under section 89(1) படி delay ஆ salary receive ஆகியிருந்தா அதுக்காக claim பண்ணிக்கிறது. அதாவது நமக்கு வந்து arrears இந்த மாதிரி salary வந்து 2-3 month சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுப்பாங்க இல்லையா அது. So salary arrear இருந்தா Form 16 Part Bல நமக்கு வந்து reflect ஆகும். 192 2Aல வந்து காமிப்பாங்க இல்லையா. இந்த இன்கம்காக Form 10E வந்து fill பண்றது வந்து நமக்கு வந்து claim பண்றது, அதாவது tax reliefக்காக claim பண்ணிக்கலாம் இதை. நெக்ஸ்ட் வந்து ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 வரும். இந்த salary இல்லைன்னா பென்ஷன் ஏதாவது அரியர் வச்சுட்டு அப்புறமா நமக்கு வந்து ரிசீவ் ஆகுறதுன்னா அது வந்து டாக்ஸை சேஞ்ச் பண்ணும். லைக் வந்து ஃபினான்ஷியல் இயரோட எண்ட்ல தர வேண்டிய சேலரிய வந்து அல்லது பென்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நமக்கு தர்றாங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட்ஸ் எல்லாம் வேரி ஆகும் இல்லையா. ஸோ டாக்ஸ் ரிட்டர்ன்ல சேஞ்ச் ஆகும். அதனால ஸோ ஃபினான்ஷியல் இயர்ல வந்து செப்பரேட் ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல வந்து ரிசீவ் ஆகும்போது நமக்கு வந்து டாக்ஸ் ரிட்டர்ன்ல சேஞ்சஸ் வரும் லைக் தட். நெக்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ். அதாவது நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து நம்ம வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணா நமக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா. இந்த ஃபார்ம் 10E நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும் போதுமே நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து நோட்டீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2014-15 அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2015-16ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வர ஒரு ரூல் படி செக்ஷன் 89(1)ல நமக்கு வந்து ரிலீஃப்காக கிளைம் பண்றதா இருந்தா மேண்டேட்டரியா நம்ம வந்து 10E வந்து ஃபைல் பண்ணி இருக்கணும். ஏதாவது ஒரு டாக்ஸ் பேயர் வந்து 89(1)ல வந்து டாக்ஸ் ரிலீஃப் கிளைம் பண்ணி இருந்து பட் 10E வந்து ஃபில் பண்ணாம விட்டுருந்தா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணியிருந்தாதான் அண்டர் செக்ஷன் 89ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செக்ஷன் 89ல ரிலீஃப்காக கிளைம் பண்றதுக்கு என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்ன்றதை இப்போ பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து சேலரி அரியர்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுல என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேலரி ரிசீவ்ட் இன் அரியர்ஸ் ஆர் இன் அட்வான்ஸ். அதாவது நமக்கு வந்து சேலரியை வந்து 2-3 மாசம் வந்து பெண்டிங்கா வச்சுட்டு நமக்கு வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்கோட சேலரியை நம்ம வந்து முன்னாடியே அட்வான்ஸா கொடுத்துருந்தாங்கனாலுமே நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரோட எண்ட்ல இருக்கிறோம். சோ அந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்ட்ல வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து ஒரு 3 மந்த்ஸோட சேலரி நமக்கு வந்து முன்னாடி கொடுத்திருந்தாலுமே நமக்கு வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வேரி ஆகும் இல்லையா. அதுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஏதாவது நமக்கு வந்து மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தோம்னா அதுவுமே நமக்கு வந்து 89ல ரிலீஃப்காக கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரியர் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலில இருந்து நமக்கு ஃபேமிலிக்காக பென்ஷன் வரும் இல்லையா, அதுல அரியர்ஸ் நமக்கு வந்தாலுமே அதுவுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதோடைய கிராட்யூட்டி, நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் வேல்யூ ஆஃப் பென்ஷன், அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் ஆன் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து நம்ம வந்து டெர்மினேட் பண்றோம்னா அவங்களுக்கு காம்பன்சேஷனுக்காக ஒரு 3 மந்த்ஸோட சேலரி இந்த மாதிரி நம்ம வந்து சில கம்பெனிஸ்ல வந்து எம்ப்ளாயர் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட அதுவுமே அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டைம்ல நமக்கு வந்து டாக்ஸ் வேரி பண்ணும். ஸோ இந்த டைம்ல வந்து இந்த காம்பன்சேஷன் கிடைச்சதை நம்ம வந்து அந்த கிளைமுக்காக காமிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளவும் நம்ம வந்து 89ல ரிலீஃப்காக காமிச்சுக்கலாம். ஒரு எம்ப்ளாயி வந்து அண்டர் செக்ஷன் 89ல வந்து ரிலீஃப்காக கிளைம் பண்றாங்கன்னா ஃபார்ம் 10E வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்ம் 10E வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணிக்கணும். அதோடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு அப்புறமா நம்ம வந்து 10E வந்து ஃபில் பண்றோம்னா 89ல நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான்.
இப்போ நம்ம வந்து ஃபார்ம் 10E வந்து ஃபில் பண்றதுக்கான முக்கியமா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இதுல நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கூட ரிப்பீட்டடா வரும். பட் நான் அதுவுமே இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அது ஒண்ணா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார்ம் 10E வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டோட வெப்சைட்ல போய் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதாவது நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் ஃபைல் பண்ணணும்ட்டு முன்னாடியே சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஆன்லைன்ல நம்ம வந்து ஃபில் பண்றது வந்து எப்படின்னா நம்மளோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் தான் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ல 89 கிளைம் பண்ணி 10E ஃபைல் பண்ணாம விட்டுருந்தாங்க. அதாவது நம்ம வந்து முன்னாடி பினான்சியல் இயர்ல வந்து 89க்கு நம்ம வந்து டாக்ஸ் ரிலீஃப்காக கிளைம் பண்ணியிருக்கோம். பட் ஃபார்ம் 10E வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணாம விட்டுருக்கோம்னு வைங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து நமக்கு நோட்டீஸ் வரும். இந்த பாயிண்ட் நம்ம வந்து முன்னாடியே பார்த்ததான். பட் நான் வந்து இம்பார்ட்டண்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். So then 10E ஃபைல் பண்றது பிஃபோர் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் தென் நமக்கு வந்து 10E ஃபைல் பண்றது வந்து பிஃபோர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா 10E வந்து ஃபில் பண்ணாலுமே நமக்கு வந்து ஐடில இருந்து நமக்கு வந்து இந்த 10E வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10Eல நம்ம வந்து கிளைம் பண்றதுக்காக ஃபைல் பண்றப்போ நமக்கு வந்து அந்த ஃபில் பண்றப்போ வந்து இது வந்து அரியர் சேலரியோடது நம்ம வந்து கிளைம் பண்றோம்னு வைங்க. ஸோ இந்த அரியர் சேலரியோடதுன்னா அது வந்து எந்த பினான்சியல் இயரோட அரியர் சேலரி அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பினான்சியல் இயர்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து சேலரி பெண்டிங் ஒரு 3 monthsோடது இருந்துச்சுன்னா அந்த அரியர் சேலரியை நமக்கு இப்ப கொடுக்குறோம்னா ஸோ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பினான்சியல் இயரோடதோ அதை நம்ம இப்போ வந்து அந்த 10Eல நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல போயிட்டு 10E வந்து ஃபைல் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்காக 10Eயோட காப்பி எதுவுமே நம்ம வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து 10E ஒன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த காப்பியை வந்து ஐடி ரிட்டர்ன் டைம்ல எதுவுமே நம்ம வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இல்லை. பட் உங்களோட ரெக்கார்டுக்காக ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஆனா வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த காப்பி எதுவுமே நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதோட உங்களோட எம்ப்ளாயர் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக 10E சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நம்ம வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லிக்கலாமே தவிர அதுக்கும் நம்ம வந்து எம்ப்ளாயர் கிட்டயுமே 10E வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 10Eயோட காப்பி எதுவும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட நமக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் அரியரா ரிசீவ் ஆகி இருந்தா கூட 89ல வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். விஆர்எஸ் அமௌண்ட் வந்து செக்ஷன் 89ல நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியாது. அண்டர் செக்ஷன் 10Cல வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த விஆர்எஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து 89ல கிளைம் பண்றதுக்கான ஒரு கால்குலேஷன் பத்தி இப்போ பார்க்கலாம். மிஸ்டர் அஜித் ஹேஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் 6 lakhs ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2017-18. அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2018-19ல அஜித்துக்கு வந்து 6 lakhs வந்து டோட்டல் இன்கம். And received arrears of 1,50,000 for the financial year 2011-12. அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2012-13 ஓடது 1,50,000 வந்து அரியர் அமௌண்ட் அவருக்கு ரிசீவ் ஆயிருக்கு. The total income for the financial year 2011-12 is 2 lakhs. ஸோ 2 lakh வந்து டோட்டல் இன்கம் 2011-12ல அவரோடது. ஸோ இந்த படி நம்ம வந்து எப்படி 89க்காக கிளைம் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம் கால்குலேஷன்ல அரியர்ஸ் ரிசீவ் ஆயிருக்குன்றதுனால. ஸோ டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் 7,50,000. அதாவது 6 lakhs வந்து அவரோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோடது, 1,50,000 அரியரோடது, இன்க்ளூடிங் அரியர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? அவரோட டோட்டல் இன்கம் வந்து 7,50,000. ஸோ இதோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64,375 வரும். அதாவது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரோட ரேட்டிங்ஸ் பத்தி கால்குலேட் பண்ணும்போது 64,375 வரும். ஸோ டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் 6 lakhs இன்க்ளூடிங் அரியர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 33,475 வரும். So difference between 1 and 2 is 30,900 as per rating applicable for financial year 2017 and 18. ஓகேவா?
So tax on total income of 3,50,000. அதாவது 2 lakh plus 1,50,000. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் 2011 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து நம்மளோட டோட்டல் இன்கம் வந்து 2 lakh அந்த டைம்ல நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. பட் நமக்கு வந்து 2017-18ல வந்து 1,50,000 அரியரா ரிசீவ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதுவும் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது 3,50,000. ஓகேவா? So as per 3,50,000 வந்து நம்ம வந்து எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு பாத்தீங்கன்னா 17,510 rupees வந்து டாக்ஸா நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 17,50,000. இந்த 64,375 எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா டிடிஎஸ்ல இருக்கும் இல்லையா? 2,50,000 வரைக்கும் நில் ரிட்டர்ன், அதுக்கப்புறமா 10%, அதுக்கப்புறமா 20%, அந்த மாதிரி வரும் இல்லையா? 5 lakhs வரைக்கும் 10%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் வரும் இல்லையா? as per that percentage வச்சுட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்றது தான் இந்த அமௌண்ட். அதே மாதிரி இதுவும் as per percentage வச்சு கால்குலேட் பண்றது, இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்றது. ஸோ நமக்கு வந்து டிடிஎஸ் கால்குலேட் பண்றது எப்படின்றது நான் வந்து முன்னாடியே வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியலன்னா அதுல ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து கரண்டா வந்து இன்கம் இவ்வளவு 3 lakhs வர வேண்டியது நமக்கு வந்து 3,50,000 வர வேண்டியது 2 lakhs தான் வந்திருக்கு. அரியர் வந்து 1,50,000 நமக்கு வந்து லேட்டா ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. So tax on total income of 2 lakhs excluding arrear. அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர்ல நமக்கு வந்து 3,50,000 வர வேண்டியது 2 lakh ரிசீவ் ஆயிட்டு இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2011-12ல. ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் டாக்ஸ் வந்து 2,060 rupees as per rate applicable for the financial year 2011-12 அசஸ்மெண்ட் இயர் 2012-13 ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 3,50,000க்கு பதிலா 2 lakh தான் ரிசீவ் ஆயிருக்கு. 2 lakhோட நமக்கு டாக்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2,060 rupees. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் 4 and 5 is 15,450. 17,000 சம்திங் வந்து நம்மளோட முன்னாடி கால்குலேஷன்ல இருந்துச்சு இல்லையா? 3,15,000ஓடது. ஸோ அது மைனஸ் 2,60,000 ஓகேவா? ஸோ 15,450 வருது நமக்கு. The amount of relief will be 15,450. Excess amount of 3/6. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கால்குலேஷன் புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எக்ஸல்ல போட்டுட்டு எப்படி அந்த ஃபார்முலாவோட நம்ம அந்த கால்குலேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுன்ற ஒரு வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா நான் போடுறேன் நான். இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்ம் 10E இருக்கு இல்லையா? அதை வந்து எப்படி ஆன்லைன்ல நம்ம வந்து ஃபைல் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் சைட்டுக்குள்ள போகணுன்றத சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த சைட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து www.incometexeindiafiling.gov.in இந்த சைட்குள்ள நம்ம போகணும். ஓகேவா? அதுல போயிட்டு நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட யூசர் ஐடி பாத்தீங்கன்னா நம்மளோட பேன் நம்பர் இருக்கும் இல்லையா? அதுதான். ஸோ நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அது யூசர் ஐடி எல்லாம் கிரியேட் பண்றது எப்படின்னு தெரியலன்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து யூசர் ஐடி எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து கோ டு த இ ஃபைலிங். அதாவது நமக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேஜ் இப்படிதான் இருக்கும். நமக்கு வந்து ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இதுல நமக்கு வந்து நிறைய வந்து போட்டிருப்பாங்க. டேஷ்போர்டு, மை அக்கௌண்ட், இ ஃபைலிங், இ ப்ராசஸிங், இந்த மாதிரி சில டேட்டா, இந்த மாதிரி சில ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம வந்து இ ஃபைலிங் போகணும். இ ஃபைலிங்ல நம்ம வந்து கர்சரை வச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணா நமக்கு வந்து டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வரும். அதுல பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்கம் டாக்ஸ் ஃபார்மை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்றதுல வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதுல பாத்தீங்கன்னா 10E அப்படின்ற ஒரு ஃபார்ம் வரும். அந்த 10E தான் நமக்கு வந்து 89ல வந்து நமக்கு வந்து டாக்ஸ் ரிலீஃப்கான கிளைம். அந்த 89 நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அதுல எடுத்து கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10E நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு அதுல வந்து ஃபில் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? பேஜ் ஒரு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 10E, அனெக்சர் 1, அனெக்சர் 2, அனெக்சர் 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க நமக்கு வந்து அது ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து படிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து 10E போறோம். 10E போனோம்னா நமக்கு வந்து அதுல என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேம், அட்ரஸ், பேன் நம்பர் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். அதுலயே நமக்கு வந்து ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனா கம்பல்சரியா ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த 10E ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா சூஸ் த ரிலவெண்ட் அனெக்ஷர் டு பி ஃபைல்ட். அதாவது இதுல வந்து நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அனெக்ஷர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த அனெக்ஷர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேலரி அரியர்ஸ்க்காக ஒரு அனெக்ஷர் இருக்கும், அட்வான்ஸா சேலரி ரிசீவ் ஆனதுக்கு, கிராட்டுவிட்டி, இந்த மாதிரி செப்பரேட்டான நமக்கு வந்து ரிசீவ் ஆன இன்கம்க்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அனெக்ஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த அனெக்ஷர் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அனெக்ஷர் 1 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேலரி ரிசீவ்டு இன் அரியர்ஸ் ஆர் அட்வான்ஸ். சாரி, ஆக்சுவலி சேலரி அட்வான்ஸா ரிசீவ் ஆனாலும் அரியர்ஸா ரிசீவ் ஆனாலும் நம்ம வந்து அனெக்ஷர் 1ல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அனெக்ஷர் 2 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராட்டுவிட்டி ரிலேட்டட் ஆனது. ஸோ கிராட்டுவிட்டி ரிசீவ்டு. ஸோ கிராட்டுவிட்டி நமக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும், 15 இயர்ஸ்க்கு லெஸ்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அனெக்ஷர் 2 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நமக்கு வந்து அனெக்ஷர் 2A அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுவுமே நமக்கு வந்து கிராட்டுவிட்டி ரிலேட்டடானது தான். இது வந்து கிராட்டுவிட்டி நமக்கு வந்து 15 இயர்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா, 15 இயர்ஸ் ஆர் மோர் தேன் 15 இயர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அனெக்ஷர் 2A நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அனெக்ஷர் இருக்கு. அனெக்ஷர் 1 பாத்தீங்கன்னா சேலரி ரிசீவ்டு இன் அரியர் ஆர் அட்வான்ஸ். ஓகேவா? அதே மாதிரியே ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு இன் அரியர் அண்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது எல்லாமே நமக்கு வந்து அனெக்ஷர் 1ல வரும். அதே மாதிரி அனெக்ஷர் 2 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராட்டுவிட்டி ரிலேட்டடானது, மோர் தேன் 5 இயர் அண்ட் லெஸ் தேன் 15 இயர் இருந்துச்சுன்னா அனெக்ஷர் 2 நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனெக்ஷர் 2A பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராட்டுவிட்டி வந்து மோர் தேன் 15 இயர்ஸ் வந்துச்சுன்னா அனெக்ஷர் 2A நம்ம வந்து ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரியே நமக்கு வந்து அனெக்ஷர் 3 ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த அனெக்ஷர் 3 பாத்தீங்கன்னா ரிலீஃப் அண்டர் செக்ஷன். இந்த அனெக்ஷர் 3 எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஆன் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லையா, டெர்மினேட் பண்ணும்போது நமக்கு வந்து காம்பன்சேஷனுக்காக ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து இந்த அனெக்ஷர் 3ல காமிச்சுக்கலாம். அனெக்ஷர் 3 ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து அனெக்ஷர் 4 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பன்சேஷன் ஆஃப் பென்ஷனோடது. இந்த பென்ஷன் ஸ்கீம்கானது அனெக்ஷன் 4ன்றது. ஸோ நம்ம வந்து இந்த அனெக்ஷர் எல்லாத்தையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். அதாவது நமக்கு எந்த டீடைல்ஸ்ல நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அனெக்ஷர் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 7th ஸ்டெப் பாத்தீங்கன்னா வெரிஃபை த ஃபார்ம் அண்ட் த செலக்ட் த ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் பண்ணணும். நம்ம வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ப்ரிவ்யூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். அதுல வந்து ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட், சேவ், டிராஃப்ட், எக்ஸிட் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு அப்புறமா கூட ஃபில் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா நம்ம வந்து ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து சப்மிட் கொடுத்ததுமே ஸோ நம்ம வந்து சப்மிட் கொடுத்துலாம். சேவ் அண்ட் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல போயிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட்டட் அப்படின்ட்டு வரும். யூ கேன் டவுன்லோட் தட் PDF காப்பி. ஸோ அதுல போயிட்டு நம்ம வந்து PDF காப்பியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம வந்து இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாவது எரர் வர்ற மாதிரி இல்லைன்னா ஒமிஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து எடிட் பட்டன்ல கிளிக் பண்ணிட்டு நம்ம அதுல வந்து அந்த எரர் இடத்துல நமக்கு வந்து காமிக்கும், மார்க் மாதிரி காமிக்கும். ஸோ அதுல போயிட்டு நம்ம வந்து மறுபடியும் அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அகைன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் பண்ணிட்டா நமக்கு முடிஞ்சிடும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் PDF அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். நம்ம வந்து IT ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதுலாம் இந்த காப்பி எங்கேயுமே சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவுதான். உங்களுக்கு ஃபார்ம் 10E என்னன்றதை பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். பிளஸ் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் மேக்ஸிமம்
ப்ளஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.